பேரு சுருக்கமாக சொல்லுவேன். இவங்க பேரு ராஜேஸ்வரி. இவங்க தர்மபுரியிலிருந்து இங்க வந்திருக்கிறாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னையில் இங்க சேர்க்கப்பட்டு 6 மாசம் காலமாக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா அவங்களுடைய ஒரு மகன் இருக்கிறான், 27 வயசு, கல்யாணம் ஆகி ஒரு சிறிய குழந்தை இருக்கு. அவங்க மகனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலர் ஆகி சாக கெடுக்கிறதான வேலையில தான் அப்பொழுது இவர்கள் இங்க வந்தார்கள். ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க, மா உங்க கிட்னியை ஒன்று உங்க பையனுக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியும் என்று சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அவங்க 6 மாச காலமாக அவங்க பையன் ஸ்டான்லியில் அட்மிட்டா இருக்கான். இவங்க இந்த இடத்துல நம்மளுடைய சபை பக்கத்துல வீடு எடுத்து இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 3 மாத காலங்களாக ஜெபத்துக்கு வருகிறார்கள். நம்முடைய சீலோவான் சபை விசுவாசிகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இவர்களுக்கு முன்னாடி போனவர்கள் மரித்து போனார்கள். கர்த்தர் இவர்களுக்கு அந்த ஆபரேஷன் ஒரு சக்சஸாக மாற்றி கொடுத்தார். எப்படி ஆபரேஷன் பண்ணார்கள் என்று இப்பொழுது அவங்க சொன்னாங்க. இவங்க கிட்ட 2 கிட்னி இருக்கு, அவங்க பையனுக்கு 2 கிட்னி இல்லை. பையன் உயிரை காப்பாற்ற இவங்க ஒரு கிட்னியை கொடுத்தாங்க. கிட்னி கொடுக்கும் போது லாஸ்ட் எப்போ இந்த புதன்கிழமை நடந்துச்சு, லாஸ்ட் புதன்கிழமை நடந்துச்சு. கிட்னி எடுக்கும் போது எப்படி கிட்னி எடுத்தாங்கன்னா, அவங்களுடைய வெலா எலும்பை ஒன்று ஒடிச்சு அது உள்ள போய் நுரையீரலுக்குள்ள போய் வழியாய் போய் ஒரு கிட்னி எடுத்து அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ஒரு கொஞ்சம் இப்போதான் 3 நாள் தான் ஆச்சு. இவங்க ஜபத்தில் எப்படியாவது சாட்சி சொல்ல வேண்டும் என்று நம்முடைய மத்தியில் ஜீவன் உள்ள சாட்சியை வெலா எலும்பு பொழுது உடைச்சிருக்காங்க. நுரையீரல் வழியாக ஒரு கிட்னி எடுத்து அவங்க பையனுக்கு வச்சிருக்காங்க. கர்த்தர் இவங்களை சுகப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்க கொண்டு வந்து சாட்சி சொல்றாங்க. அவங்க பையன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவருக்கும் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்கிறாரு. கர்த்தர் தாயும் மகனையும் ஆகாரை பிள்ளை இஸ்மாயில் பாதுகாத்தது போல தாயும் மகனையும் கர்த்தர் பாதுகாத்தார். கைகளை தட்டி ஆண்டு நாமத்தை